வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம நம்ம உடல பாக்குற பார்வையே அடியோட மாத்தக்கூடிய ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். இது வெறும் உடற்பயிற்சி பத்தியோ இல்ல டயட் பத்தியோ இல்லைங்க. இது சுவாமி சித்பவானந்தரோட ஞானத்துல இருந்து வர்ற ஒரு மிக சக்தி வாய்ந்த பார்வை. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க உடம்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா வேலையும் செய்யறதுக்கு உதவுற ஒரு மெஷின் மாதிரியா, இல்லனா நாம பயன்படுத்துற ஒரு கருவி மாதிரியா, இல்ல அதுக்கும் மேல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? இப்போ நாம பார்க்க போற இந்த ஒரு பார்வை நாம நம்மளையே பார்க்கிற விதத்தையே அடியோடு மாத்தப் போகுது. சுவாமி சித்பவானந்தரோட இந்த ஒரு சின்ன பிரார்த்தனை தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் அஸ்திவாரம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். என்னுடையதுன்னு நம்ம உரிமையோட நினைக்கிற இந்த உடலை உன்னுடைய ஆலயம், அதாவது உன்னுடைய கோயில்ல நினைச்சு அதுக்கு சேவை செய்யறத பத்தி இது பேசுது. சரி வாங்க, இந்த ஒரு வரியோட ஆழத்துக்குள்ள நாம போகலாம். இங்கதான் முதல் முக்கியமான விஷயம் வருது. அதாவது ஒரு இடத்தோட மதிப்பு அந்த இடத்தினால வர்றதில்ல, அதுல யாரு குடியிருக்காங்களோ அவங்களால தான் வருது. இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். ஆனா இது ஒரு ரொம்ப எளிமையான உதாரணத்தோட நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணத்தை பாருங்களேன், எவ்வளோ அருமையா இருக்கு. ராமபிரான் காட்டுல இருந்தப்போ அந்த சாதாரண காடே புனிதமான அயோத்தியா மாறிடுச்சு. அவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அந்த இடமெல்லாம் அயோத்தியா மாறுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த இடத்தோட இயல்பு முக்கியம் அல்ல, அங்க யார் இருக்காங்கங்கிற அந்த பிரசன்னம் தான் அந்த இடத்துக்கே மதிப்பை கொடுக்குது. இதே தத்துவத்தை நம்ம உடம்புக்கு பொருத்தி பார்த்தா என்ன ஆகும்? இந்த ஸ்லைட் அதை ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம உடம்புல ஜீவபோதம், அதாவது நான் என்னோடதுன்னு நினைக்கிற அந்த அகங்கார உணர்வு அதிகமா இருக்கும்போது அதே உடம்பு வெறுக்கத்தக்க ஒரு பொருளா மாறுது. ஆனா அதே உடம்புல பரபோதம், அதாவது தெய்வீக உணர்வு மேலோங்கி இருக்கும்போது அதுவே நம்ம வணங்கக்கூடிய ஒரு கோயிலா மாறுது. பாருங்க, உடல் ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு தான் அதோட மதிப்பே தீர்மானிக்குது. சரி, உடல ஆலயம்னு சொல்றது ஒரு நல்ல உருவகம்தான். ஆனா அந்த ஆலயத்தோட பாகங்கள்லாம் எதது? திருமந்திரத்திலிருந்து வர்ற ஒரு பழமையான பாடல் இதுக்கு ஒரு விரிவான வரைபடத்தையே நமக்கு கொடுக்குது. இந்த ஸ்லைட பாருங்க, எவ்ளோ அழகா இத பிரிச்சிருக்காங்கன்னு. திருமூலர் சொல்றாரு, முதல்ல உள்ளம் பெருங்கோயில், நம்ம மனசு நம்ம இதயம்தான் அந்த கோயிலோட கருவறை. ரெண்டாவதா ஊனுடம்பு ஆலயம், இந்த சதையால ஆன நம்ம உடம்பு தான் முழு கோயிலோட அமைப்பு. மூணாவதா வாய் கோபுர வாசல், நம்ம பேசுற இந்த வாய் தான் அந்த கோயிலோட கம்பீரமான நுழைவாயில். நாலாவதா சீவன் சிவலிங்கம், நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர், அந்த ஆன்மாதான் கருவறையில இருக்கிற தெய்வம், அதாவது சிவலிங்கம். கடைசியா கள்ளப்புலன் 5ம் காளாமணி விளக்கே, நம்மளோட 5 புலன்களும் அந்த கோயில்ல பிரகாசமாய் எரியற அணையா விளக்குகள். எவ்ளோ ஆழமான அழகான ஒரு ஒப்பீடு பாத்தீங்களா? இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இவ்ளோ அற்புதமான ஒரு விஷயத்த வெறும் தத்துவமா மட்டும் பார்க்காம நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? இந்த எண்ணத்தை எப்படி ஒரு செயலா மாத்துறது? ஆஹா, இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதாங்க. நம்ம உடம்ப ஏதோ ஒரு ஜட பொருள் மாதிரியோ இல்ல நாம பயன்படுத்துற ஒரு கருவி மாதிரியோ பார்க்காம தெய்வம் குடியிருக்கிற ஒரு புனிதமான இடமா பார்க்கணும். அதுக்குரிய மரியாதையும் கவனத்தையும் நாம கொடுக்கணும். ஒரு கோயிலை நாம எவ்வளவு புனிதமா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த உடலையும் நாம பேணணும். இந்த பார்வையின் இறுதியில உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்க உடம்பே ஒரு ஆலயம்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அதை நீங்க எப்படி கௌரவிக்க போறீங்க? உங்க எண்ணங்கள்ல, உங்க செயல்கள்ல, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல எல்லாத்துலயும் அந்த ஆலயத்தோட புனிதத்தை காப்பாத்துவீங்களா? சிந்திச்சு பாருங்க.